அறிவுகள் உருவானது ஆன்மீகத்திலிருந்து தான். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் உருவான உடனே அறிவியல்ன்றது ஒரு 1000 வருஷத்துலேருந்து உருவானது தான் அறிவியல். ஆனால் அதற்கு முன்னாடியே இன்றைக்கி நாள்கள் வகுத்து இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளின்னு நாள்களை வகுத்து கொடுத்துக்குது. அப்போது இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா, அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அந்த திறமையால் அவன் இந்த உடலை இங்கே விட்டு ஆன்மா போய் எல்லா கிரகங்களையும் ஆராய்ஞ்சி அதனுடைய நிலைகள், அதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் வானசாஸ்திரம் அப்படின்ற முறையில் எழுதணும். அதில் தான் அந்த நாள்கள்லாம் குறிப்பிட்டது. அது இன்றைக்கி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்குது அப்படின்றத பத்திரிகையில் இப்போ போட்டு காட்டுறான். ஆனால் அன்றைக்கே அவன் சிகப்புன்னு சொல்லிட்டான். அப்போது அறிவியலுக்கு உதவுனது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் அதுக்கு அடிப்படையாச்சு. இன்றைக்கி வெள்ளியிலேருந்து ஒரு சத்தம், ஓம்ன்ற ஒரு சப்தம் வருது. இதை ஆதியிலேயே ஞானிகள் சொல்லிட்டான். அறிவியல் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்குது. அறிவியல்ன்றது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஆன்மீகம்ன்றது அளவு கடந்தது. அதனால் ஆன்மீகத்திலேருந்து தான் அறிவியலே இன்றைக்கி ஆராய்ச்சியே நடந்துன்னு இருக்குது. அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது மனித குலம். கடவுள் நம்பிக்கை பல மனிதர்களை வேறுபடுத்தவே இல்லை. மனிதனுடைய மனம் கடவுளை வேறுபடுத்துச்சு. கடவுள்ன்றது உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள் தான். கடவுளில் ஜாதி, மதம், இனம், ஒரு மதத்துக்கு சார்ந்ததோ ஒரு இனத்துக்கு சார்ந்ததோ கிடையாது. அது எந்த மதத்துக்கும் உறவு கொண்டதும் கிடையாது. ஆனால் மனிதனுடைய மனம் மதம்னு வச்சுக்கின்னு அவனுக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக பல மதங்களை தோற்றி வச்சுக்கின்னு அதுக்கு ஒவ்வொரு கடவுளை குறிப்பிட்டுன்னுக்கிறான். இதை தான் பாம்பன் சாமி ரொம்ப அழகாக சொன்னார் ஒரு பதில். என்ன சாமி, நீங்கள் முருகர் தான் கடவுள்ன்றீங்க, மற்றவங்கெல்லாம் சிவன் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் அம்பாள் கடவுள்ன்றாரு, இன்னொருத்தர் மகாவிஷ்ணு கடவுள்ன்றாரு. இதில் யார் சாமி கடவுள் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு சொன்னார், அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். உலகம் ஃபுல்லாக ஒரே கடவுள். அவன் மனம் எந்தெந்த பேரை விரும்புதோ அந்தந்த பேருக்கு வச்சுக்கணும். ஆனால் கடவுள்ன்றது ஒரு பொருள் பாடணும். அதனால் கடவுள் மனுஷனை வேறுபடுத்தலை, மனுஷன் கடவுளை வேறுபடுத்திக்கணும். ஐயா, பித்ருக்கள் தோஷம் உண்மையா? அதுக்கு என்ன தான் தீர்வு? கற்பனை. பித்ருக்கள் என்றது ஒரு மனிதனுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சதுன்னா அது வேறு உடல் எடுக்காமல் அது இயங்க முடியாது, சொந்தமாக இயங்காது. அப்போது அது பிறந்து இறந்த உடனே மறுபடியும் வேறு உடலை தேடி எடுத்துக்கும். அப்புறம் நம்ம பித்ருக்கள்ன்றதுக்கு நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள் எப்படி அந்த பித்ருவுக்கு போய் சேராது. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா அதுக்கு தெரியாது. ஆனால் அது ஏன் வச்சுருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போது என்னுடைய தந்தை இருக்கிறாரு, அவர் இறந்துட்டார். இறந்து எங்கேயோ பிறந்து வாழ்ந்துன்னுக்கிறார் அவர். ஆனால் எங்கள் தந்தைக்கு நான் அந்த பித்ருக்கள் தோஷம் சாங்கியம் செய்துன்னுக்கிறேன். இது ஏன் செய்கிறேன்? இது இந்த பித்ருக்களுக்கு அவங்களுக்காக செய்கிறேன்னா இல்லை. நாளைக்கு நான் இறந்தால் என்னுடைய குழந்தைகள் எனக்கு செய்யணும், அதை செய்து காட்டுறது தான் பித்ருக்கள் தோஷனுடைய சாங்கியம். ஆனால் இறந்த பித்ருவுக்கு ஒரு பயனும் இல்லை. ஏன்னா அவன் எப்போவோ பிறந்து வாழ்ந்துட்டான். அதனால் பித்ருக்கள் தோஷம்ன்றது தேவையற்றது. பெண்களோட மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, ஆமாம் இது சொல்கிறாங்க. இது இந்து மத சம்பிரதாயத்தில் என்ன நியாயம்? இல்லை, இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது உலக மதத்துக்கே நியாயம். ஏன்னா சாதாரண ஒரு கையில் அடிபட்டுச்சு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடிப்பட்ட ரத்தம் அந்த பிளட்டு ஸ்மெல் வராது. ஆனால் இந்த தீட்டுன்ற பிளட்டு வந்ததுன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது யாராலையும். அப்போது சுத்தம் இல்லாத ரத்தம், அது உடலினுடைய அழுக்கு தான் வெளியே வருது. அந்த அழுக்கை வச்சுக்கின்னு இறைவனை வழிபடாத, அந்த அழுக்கை வச்சுன்னு ஒரு நல்ல காரியம் செய்யாத. அதனால் ஒரு 3 நாள் அந்த நிற்கிற வரைக்கும் சுத்தமாயிரு அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இறைவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ மதத்திலோ இஸ்லாமிய மதத்திலோ அந்த சம்பிரதாயம் இல்லையே. அந்த சம்பிரதாயம் இல்லை. முஸ்லீம் மதத்தில் அது அவங்க சர்ச்சு மசூதிக்கு போகிறது இல்லை. கிறிஸ்துவ மதத்தில் போகிறாங்க. அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவங்க ஒரு கடவுளை வச்சுன்னா அவங்க ஒரு வழியில் போகிறாங்க. அவங்க மதத்துக்கு அது சரின்னு வச்சா, ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொருத்தரும் சரின்னு வச்சுக்கணும்.
ஆனால் பொதுவாக மதத்தை தாண்டி சிந்தித்தால் உண்மை தெரியும். மதத்துக்குள்ளே நிற்கும்போது நான் செய்கிறது சரின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிறது சரின்னு நீங்கள் சொல்லுவீங்க, இன்னொருத்தர் அவர் செய்கிறது சரின்னு சொல்லுவார். ஆனால் இது 3 பேரையும் கடந்து ஒரு பொதுவான நோக்கத்தை எடுத்து பாருங்கள், உண்மை புரியும். யோகியர் மற்றும் ஞானியர்களை தவிர, உங்களை போன்ற யோகியர்களை தவிர மனிதர்கள் இறந்த பின் பாடி ஆயிடுகிறார்களே, அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போனாக்கா பாடி வந்துருச்சா எப்போ எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்குறாங்க. பேர் மாறி போகுது, பேர் மாறி போகுது. அதை தான் இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கிளாஸில் சொன்னேன் நான். மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வந்து வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா, இந்த 3க்குள்ளவே திரும்பி வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறான், பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதை உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் இயக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சே, இது ஏன் இயங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி. எப்போ எடுக்கிறீங்க பாடி, எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது. செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணம் ஆயிடுச்சு. அதனால் அதை பணம்னு மாற்றிக்கினாங்க. ஒரு சாவு வீட்டுக்கு நம்ம போகிறோம்னாக்க, சரி, சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க வீட்டில் சொல்லுவாங்க உள்ளே வரக்கூடாது, இல்லை அந்த குளிச்சுட்டு வரணும், நம்ம பர்சில் உள்ள பணத்தை தவிர எல்லாத்தையும் நினைக்கணும், வெளியில் நினைச்சிட்டு வரணும், இல்லை ஏதோ ஒன்று நடக்கிறது. சரி, இது தொடக்குன்றது என்ன இல்லை, இது சிலர் தவறாக புரிஞ்சுக்கின்னுக்குறாங்க. இது என்னன்னா, ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும், மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு, ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டீபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது. அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்துன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் பண்ணுது, அதுதான் ஞானி ஆகுது, அதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாதம் தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்பு நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சது. அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. அதாவது பேய் பிசாசு சரி சொல்லுகின்றார்களே, சரி, அது அதை பற்றி உங்கள் கருத்து? மனத்தினுடைய பயம். பேய்ன்றதும் ஒன்று கிடையாது, பிசாசுன்றதும் ஒன்று கிடையாது. பேய்ன்றது எது, பிசாசுன்றது எது? இவன் இறந்தவன் தானே பேய் ஆகிறான், இறந்தவன் தானே பிசாசு ஆகிறான். இவன் இறந்தவன் தான் பிறந்துட்டான், அப்புறம் பேய் எது பிசாசு எது? மனத்தில் உள்ள பேய். அதனால் மனம்தான் பேய் இவனுக்கு. அதனால தான் சொன்ன அகப்பை சித்தர், காசிக்கு போனாலும் அகப்பை, கருமந்தீராதே அகப்பைன்னா. நீ காசிக்கு போய் கடலில் கங்கையில் முழுகுனீனாவிட உன் மனசில் இருக்கிற பேயை வெளியே விடாத, உனக்கு புண்ணியம் கிடைக்காதானா. அப்போது பேயின்றதே மனம்தான். மனத்தை சீர் பண்ணித்துனா பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. கடந்த 4 தசாப்த காலமாக ஈழ மக்கள் மிகவும் இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆறுதல்? இது ஒரு மனிதன் அழித்து வாழக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் தான் ஒன்று அடித்து ஒன்று வாழ்ந்து பழக்கம். மனிதன் என்றவனே ஒருவனுக்கு ஒருவன் உதவி செய்து ஒருத்தவன் ஆதரித்து செய்கிறது தான் மனித இனமே. ஆனால் தற்போது இலங்கையில் நடக்கிறது, ஒன்று அழித்து ஒன்று வாழணும்னு நினைக்கிறது மிருகத்துக்கு சமமாகிடும். அன்பு மட்டும் அங்கே செலுத்தினால் மனிதர்கள் எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையோடு வாழலாம். ஆண் பெண் ஜாதி மதம் கடந்து, அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த வேறுபாடு மனசில் உருவாச்சுன்னா பகை உருவாகுது, அன்பு உருவாச்சுன்னா அனைவரும் ஒன்றுன்னு உருவாகுது. இலங்கை மக்கள் அனைவரும் எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லாரும் மனிதர்ன்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம், எல்லாரும் நல்லா இருக்கலாம், யாருக்கும் துன்பம் இல்லாத வாழலாம். அதை பின்பற்றணும், அதான் என்னுடைய ஆசை. மக்களுக்கு எது ஆடம்பரமாக இருக்குதோ அதை விரும்பி போகிறோம்.
ஆனால் உண்மையான ஞானியை அவங்க விரும்புறதில்ல, அதை அடையாளம் காண்றதும் இல்லை. உண்மையான ஞானியை அடையாளம் காணணுன்னா இறைவனை பார்த்த ஒரு ஞானி எந்த ஆடம்பரத்துக்கும் உட்பட மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரம் இல்லாமல் அவனுடைய ஆன்மீகத்தை எந்த வேஷமும் கட்டாமல் தனித்து சுயமாக நிற்கிறானோ அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. அப்படிப்பட்ட ஆன்மீகவாதிகிட்ட ஜனங்க விரும்பி வர்றதில்லை. ஏன்னா ஜனங்க விரும்பி போகுது. அதனால் அவங்க அதை வியாபாரமாக ஆக்கிட்டாங்களே தவிர அது அவங்க மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது. இது மக்களினுடைய தவறும் இருக்குது. இது நம்ம ரெண்டையும் உணரணும். ஒருத்தர் மேலேயே குறை சொல்லி பயனே கிடையாது. ஏன்னா எந்த ஆன்மீகவாதியும் அவன் வீட்டில் யாரையும் கூப்பிட்றதில்ல. இவங்க தான் விரும்பி போகிறாங்க. அப்போது ஒரு கடை இருக்குது, இன்னொரு கடை இருக்குது. ஒரு கடையில் உண்மையான பொருள் விற்கிறான், ஆனால் அது விளம்பரம் இல்லாமல் இருக்குது. அதை யாரும் போய் வாங்கிறதில்ல. போலி பொருள் விற்கிறான், அதிகமான விளம்பரம் பண்ணுறான், அதனால் ஜனங்க அதை போய் விரும்பி வாங்குது. இன்றைக்கி ஆன்மீகம் அந்த மாதிரி நிலையில் போய் இருக்குது. உண்மையான ஞானி எந்த ஆடம்பரமும் பண்ண மாட்டான். அவனுக்கு ஞானம் தெரியலன்னா எல்லா ஆடம்பரம் பண்ணி தெருக்கூத்து ஆடுற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி ஞானம். அதனால் ஞானம்ன்றது அமைதியும் அடக்கத்தில் தான் இருக்குது, ஆரவாரத்துலேயும் அநியாயத்துலேயும் இல்லை. அதனால் இந்த ஜனங்க அதை உணர்ந்து அதை செயல்படுத்தி யார் நல்ல ஞானி, யார் ஆடம்பரம் இல்லாமக்கிறான், யார் உண்மையை சொல்கிறான், மற்றவன் மனம் விரும்பணுன்றதுக்காக நம்ம போய் சொல்லி ஞானத்தை நடத்தக்கூடாது. அது ஞானமே கிடையாது, அஞ்ஞானம் அது. அதனால் மற்றவன் மனசு தெளிவிக்கிறது தான் ஞானம். அந்த தெளிவை தரணும். ஆனால் ஒரு குருவை தேடி போனோன்னு இன்னும் குழப்பமாக்கி அவங்கள குழப்பத்திலேயே வச்சுங்கிறது அவனுக்கு அது சாதகமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு அது தீமையாக முடியும். அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆன்மீகம்ன்றது ஒரு புனித பொருள், புனித பயணம். அது அந்த புனித பயணத்தில் ஒரு குருவாகப்பட்டும் புனிதமாக இருந்தால் தான் அந்த சீடர்களை புனிதமாக பயணம் பண்ண வைக்க முடியும். அதனால் முதல்ல குரு சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சீடர்களும் நல்லா இருப்பாங்க. ஞானமடைய குரு அவசியமா? எந்த ஒரு சீடனும் ஞானம் அடையிறதுக்கு குரு இல்லாமல் அடையவே முடியாது. ஏன்னா ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. அஞ்ஞானம்ன்றது உலகத்தில் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வாழ்ந்துன்னுக்கலாம். ஆனால் ஞானம்ன்றது மறைப்பொருள். அந்த மறைப்பொருளை காட்டணுன்னா ஒரு நல்ல குருவால் தான் காட்ட முடியும். அந்த குரு காட்டுற வழியில் அந்த சீடம் பயணம் பண்ணால் தான் அந்த ஞானத்தை அடைய முடியும். இது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஞானம் குரு இல்லாமல் ஞானத்தை அடைஞ்சாங்கள்ல அப்படின்ற சந்தேகம் வரலாம். இப்போ ரமண மகரிஷி 13 வயசில் ஒரு ஞானத்தை அடைஞ்சிடும். அவருக்கு குரு கிடையாது. வள்ளலார் 12 வயசுலேயே ஞானத்தை அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. ஞான சம்பந்தர் 8 வயசுலேயே ஞானம் அடைஞ்சார், அவருக்கும் குரு கிடையாது. இது எப்படி குரு இல்லாமல் இவங்களாம் ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா, முற்பிறவியில் அதை முழுமையாக முடிக்கிற காலத்தில் அவங்களுக்கு இறப்பு வந்தது. அதை இந்த பிரிவில் முடிச்சுட்டாங்க, குரு தேவை கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் பயணம் பண்ணுறவனுக்கு அவசியம் குரு. குரு இல்லாமல் ஞானத்தை அடையவே முடியாது. ஞானம்ன்றது ஒரு பெரிய அதிசய பொருள். அது அடையணுன்னா உண்மையான குரு இருக்கணும். உண்மையான குரு கிட்ட போகணும், உண்மையான வழி தெரிஞ்சு அதில் பயணம் பண்ணால் ஞானத்தை அடையலாம். ஒரு நல்ல சிஷ்யனின் அடையாளம் என்ன? நல்ல சிஷ்யனுடைய அடையாளம் விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருடைய சீடராகப்பட்ட விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அவருடைய குருவை விளம்பரப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த சீடனால் தான் ஒரு குரு உலகத்துக்கு வெளிப்படணுமே தவிர, குருவே நான் குரு, நான் இது செய்தேன் அதை செய்தேன்னு சொன்னால் அவன் உதவாத குருவுன்னு அர்த்தம். ஒரு குருவனுடைய புகழை சீடர்கள் தான் பரப்பணுமே தவிர குரு சொல்லவே கூடாது. சொன்னான்னா அவன் சரியான குரு இல்லை. அதுக்கு உதாரணம் ரமண மகரிஷிக்கு பால் பிரண்டன் இங்கிலாண்டிலேருந்து ஒரு சீடர் கிடைச்சார். அவரால் உலகம் ஃபுல்லாக ரமண மகரிஷி பிரபலியமானார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சார். அதனால் அந்த குரு உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அதே மாதிரி வள்ளலாருக்கு கல்பட்டுன்ற ஒரு குரு கிடைச்சார். அவர் உலகமெல்லாம் புகழ் பெற்றார். அப்போது இந்த நல்ல குருமார்களுக்கு நல்ல சீடன் அமையும் போது அந்த குருவினுடைய புகழ் தெரியுது. அப்படிப்பட்ட சீடர்கள் அமையிறது கடினம். இப்போது நான் கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குருவின் அடையாளம் என்ன? ஏதோ நல்ல குருன்றவர் இப்படி இருப்பார், ரமண மகரிஷி. ஆமாம், எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த மாதிரி இருப்பார். நல்ல குரு இப்படி இருப்பார், எந்த வேஷமும் கட்டாமல், இல்லையா? ஒரு குருவினுடைய நிலை எப்படி இருக்கணும்? எவ்வளோ பெரிய குருவானாலும் அவன் சாதாரணமான நிலையில் நிற்கணும்.
ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதெல்லாம் குருவுக்கு, நல்ல குருக்களுக்கு அடையாளங்கள். இது எந்த வேஷமும் எந்த இதுவும் இல்லாமல் இருந்தால் அவன்தான் நல்ல குரு. அந்த மாதிரி இப்படிப்பட்ட குருமார்கள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ நன்மைகளை செய்கிறாங்க. எப்படி இருக்கார் பாருங்கள் குருன்ற. உலகம் ஃபுல்லாக தெரியும், எந்த ஆடம்பரமாவது இருக்குதா பாருங்கள். இப்படி இருக்கணும் நல்ல குருன்றது. இதை தேர்ந்தெடுத்தால் அந்த சீடன் நல்ல சீடன். சொர்க்கம் நரகம் உண்டா? சில மதங்களை ஏற்றால் மட்டுமே சொர்க்கம் என்று ஒரு பிரிவினரால் நம்பப்படுவதோடு அதை வைத்து மதமாற்றமும் நிகழ்கின்றது. எது உண்மை? எந்த மதத்தாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியாது, எந்த மதத்தாலையும் நரகத்துக்கு ஒன்று அனுப்ப முடியும். ஏன்னா நரகம் சொர்க்கம்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்தலை யாரும். நரகமும் சொர்க்கமும் இந்த பூமியே தான். இங்கே வாழும்போது நீ சொகுசாக வாழும்போது நீ சொர்க்கத்தில் வாழற. நான் வாழும்போது ரொம்ப துன்பப்படுறேன், நரகத்தில் வாழறேன். நரகமும் சொர்க்கமும் இங்கே தான் இருக்கிறத தவிர அதுக்கு ஒன்று ஒரு தனி மாநிலம், அதுக்கு ஒரு தனி கிரகம், அதுக்கு ஒரு தனி ஆட்சி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனிதனுடைய வாழ்வு, மனிதனுடைய மனம் பேசுகிறது தான். நான் இன்பத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்தில் இருக்கிறேன், அவனுடைய மனம் சொல்கிறது தான் இன்பம் துன்பம். இது எந்த மதத்தாலையும் சீர்படுத்த முடியாது. அதுக்கு தான் அகஸ்தியர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வைகுந்தம், சொர்க்கம், நரகம் அப்படின்லாம் பேசுகிறீங்க, இது மதத்தால் செய்ய முடியுமானா எந்த மதத்தாலையுமே செய்ய முடியாது. மனிதனுடைய மனத்தால் தான் செய்ய முடியுமே தவிர மதத்தால் செய்ய முடியாது. அதனால் சொல்கிறாரு, சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். உன்னுடைய எண்ணமாகப்பட்டது உனக்குள்ளவே நின்று இந்த சுழியில் நின்றுனா உனக்கு மோட்சம் உண்டு. ஏன்னா இந்த மோட்சம் முக்தி இது எல்லாம் கொடுக்குற இடம் இதுக்கு பேர் பதின்னு பேர். இந்த உடலுக்கு பசுன்னு பேர், மனசுக்கு பாசம்னு பேர், இந்த சுழிக்கு வந்து பதின்னு பேர். ஏன்னா இது கடவுள் இருக்கிற இடம், இது ஆசா பாசங்கள் இருக்கிற இடம். இது ரெண்டையும் சுமக்கிற உடல் பசு. அப்போது சொர்க்கமும் நரகமும் உனக்குள்ளவே இருக்கிறத தவிர எந்த மதத்துலேயும் கிடையாது. எந்த மதத்துக்காரனாலையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறதோ நரகத்துக்கு அனுப்புறதோ முடியாத காரியம். அது கற்பனை. ரமண மகரிஷி நான் யார் என கேட்க சொன்னதை பற்றி ஒரு முறை நீங்கள் பேசியிருந்தீர்கள். சரி. அதில் ரமணருக்கு சாத்தியம் எல்லோருக்கும் சத்தியமில்லை என்று கூறினீர்கள். ஆமாம். தன்னை நாடுவோர் அனைவரும் ரமணரின் வழிகாட்டுதலும் பரிந்துரையையும் நான் யார் என்ற ஆத்ம விசாரணையே எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்றால் அவர் அதை பரிந்துரைக்காமல் மௌனமாகவே இருந்திருப்பார். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மகான்கள் கிடையாது. ஒரு சிலருக்கு தான் சாத்தியமாகுது. எல்லாரும் மகான் ஆக முடியுமா? நினச்சா மகான் ஆகிற விஷயம் இல்லை. அது அந்த மகான் ஆகணும்னா அவன் இந்த உலகத்துக்கு தன்னையே அர்ப்பணிக்கணும். அவனுக்கு மட்டும்தான் அந்த மகானுடைய தன்மை கிடைக்கும். எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது, எந்த சொத்து சுகமும் விரும்பக்கூடாது. அவன் மட்டும்தான் மகான் ஆக முடியும். அப்போது அறவே ஆசையை ஒழித்தவன் மகான். இதை தானே கௌதம் புத்தர் சொன்னார், ஆசையே துன்பத்துக்கு அடிப்படை, ஆசையே அறவே ஒழித்து விடு அப்படின்னாரு. ஏன்னா ஆசை படப்பட துன்பம் வரத்தான் செய்யும். அப்போ அந்த ஆசையை விட்டோம்னா துன்பத்தில் நம்ம வெளியே வரலாம். அப்போது ரமண மகரிஷி ஒரு பிராமணன், அவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு. உன்னால் முடியுமா? நீ வந்து பொண்டாட்டி வேணும், வசதி வேணும், வீடு வேணும், தொழில் வேணும், பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், இவ்வளோ வச்சுக்க நான் யாருன்னு யார்கிட்ட கேட்குறது? நீ என்ன இப்போ புக்கில் நான் யாருன்னு கேளு, ஆத்ம விசாரம் பண்ணுன்னார் அவர். ஆத்ம விசாரம் ஒன்று நல்லா எப்படி பண்ண முடியும்? அப்போ நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு, இதை நான் எப்படி செய்யணும், எப்படி செய்தால் நான் ஆத்ம விசாரம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும். கேட்டு தெரிஞ்சுக்கணும் பண்ணுறது தவறே இல்லை. கேட்காம அவர் நான் யாருன்னு கேட்கலாம். யாருக்கிட்ட போய் யாருன்னு கேட்குறது? ரோட்டில் போய் நான் யாருன்னு கேட்க முடியுமா? அது கேட்குற இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல கேட்டால் தான் அதுக்கு விடை கிடைக்கும். நீ ரோடெல்லாம் புக்கை வச்சுருந்தா நான் யாருன்னு கேட்க சொன்னார்னா அது அறியாமை. அது அதனால தான் சொல்கிறது, இது மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. அவ்வளோ பெரிய மகான் எவ்வளோ உன்னதமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, அதை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்கிறேனே தவிர விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் அந்த ஞானத்தை அடையணும் தான் நான் இன்றைக்கி வரையும் கத்தின்னு இருக்கிறேன். அதனால் அது தவறில்லை. அவங்களுடைய கேள்விகள் தவறாக இருக்கும்போது அது ஷார்ப்பாக பதில் சொல்லும்போது தவறாக தெரியும் அவங்களுக்கு. சுவாமி, அப்படி பார்த்தா வந்து இப்போ இந்த கோவில்களில் வந்து சில தெய்வங்களுக்காக இந்த பலியெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளோட திருப்திக்காக நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக தான். அதுக்கும் தெய்வத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி தானே? ஆதியில் உழைப்பு மட்டும்தான் மனுஷன். எந்த நேரமும் மிஷின் மாதிரி உழைச்சின்னு இருந்தான். ஓய்வே கிடையாது அவனுக்கு. அவனுக்கும் குழந்தை குட்டிக்குது, அப்பாவே தெரியாத எத்தனையோ அப்பா அங்கே இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. இந்த ரயில்வேல இந்த பக்கம்லாம்
எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு சாப்பாடு கட்டுவாங்க வீட்டில். 4 மணிக்கு பஸ் எல்லாம் கிடையாது இந்த ரோட்டில். ஏன்னா நான் கிராமத்தில் நல்லாத்தூர்ன்ற கிராமத்தில் இருந்ததால் எங்கள் அத்தை புருஷன் எங்கள் அக்கா மாமா எல்லாருமே ரயில்வேயில் வேலை செய்தவங்க. அவங்களுக்கு 3 மணிக்கு சாப்பாடு கட்டுவாங்க, 4 மணிக்கு கிளம்புவாங்க. ஒர்க்மேனுன்னு வரும் அப்போது, ஒர்க் ஷாப்புக்கு போகிற வண்டி, ஒர்க் ஷாப்புக்கு தொழிலாளிங்க போகிற வண்டி 4 மணிக்கு வரும். 4 மணிக்கு இங்கேருந்து 3 மணிக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க, பெரிய பித்தல் டிஃபினில் சோறு கட்டிக்கணும் இல்லையா. இவன் 4 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அங்கேருந்து வேலை 4:30 முடிஞ்சு இங்கே வர வீட்டுக்கு வரத்துக்கு 8 மணி ஆகிடும். கிராமத்துலலாம் இப்போ மாதிரி 10 மணிக்கு சாப்பிட்றது டிஃபன் சாப்பிட்றதுலாம் கிடையாது. இப்போல்லாம் ரொம்ப நாகரிகமாகி போச்சு கிராமங்கள்லாம், ரொம்ப போட்டோம் நல்லா இருக்கட்டும். ஆனால் அப்போல்லாம் 6 மணிக்கு சாப்பிட்ருவாங்க, 7 மணிக்கு பசங்கள்லாம் தூங்கிடும். 8 மணிக்கு வர அப்போ எங்கன்னு தெரியும் இல்லையா, தெரியாது. இந்த காலகட்டத்திலே அந்த மாதிரி, ஏன்னா அவங்க போகிறதுக்கும் வரத்துக்குன்னா டைம் சரியாக இருந்தது. அதனால் அந்த நாத்திகம் ஒரு நாள் தான் இவர் அப்பான்னு தெரியும். அப்படிப்பட்ட காலம். இப்போவே இப்படி இருந்ததுன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்திருக்கும்? ஓய்வே கிடையாது மனுஷனுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க முன்னோருங்க இருந்தவங்க, இவன் இப்படியே இருந்தானே செத்தே போயிடுவான் சீக்கிரம், உறவு முறைகளை தெரியாமல் போயிடும், இவனுக்கு பண்டிகைங்க வகுக்கணும். பண்டிகைங்களை வந்தால் ஒரு நாளைக்கு நல்ல வடை பாயசம் தித்திப்பா சாப்பிட்டோம், ஒரு நாள் நல்லா காரமாக தண்ணி வச்சுட்டு மசாலா போட்டு சாப்பிட்டான் அப்படின்னு 2ஐயும் வகுத்து கொடுத்துட்டான் சாமி. அன்றைக்கி உன் குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த ஒரு நாளாவதுன்னு பண்டிகையை வகுத்தான். பண்டிகைக்காக கடவுளுக்கு என்னது, நீ போடுற படையில் கடவுள் சாப்பிட்டான்னா மறுமாதம் படையில் போட மாட்டேன். போய் 1000 ரூபாய் கடன் வாங்கினான், நான் படையில் போட்டேன், அந்தாள் வந்து துண்டு போட்டான் இல்லையா. என்ன வம்பா இது? எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க இறந்துட்டாருங்க, அவர் தண்ணி தாங்க சாப்பிடுவார், ஒரு கோட்டரை வேறு அங்கே வச்சுருது, நல்லா கறி மீன் ஆக்கி போட்டு. ஆனால் அது அங்கேயே தான் இருக்கும். அவர் வந்து சாப்பிடல, அவர் சாப்பிட்டாருன்னு வச்சு மறுமாதம் வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே மனசு சம்மந்தப்பட்டது, மனசுக்காக வைக்கப்பட்டது. இறைவனுக்காக இந்த செயல்கள் எதுவுமே இல்லை. இறைவன் கேட்கறது மனத்தை, அதை கொடுக்க மாட்டான்றோம். பேசு வந்த ஒரு முடிவோடு வா. சுவாமி, இந்த பூச நட்சத்திரம்னு சொல்றாங்கல்ல, இது முருகனுக்கு உகந்தது சொல்றாங்க. ஸோ அதனால இந்த பூச நட்சத்திரக்கும் முருகனுக்கும் இருக்கிற தொடர்பு, அதே மாதிரி சிவராத்திரி நாளோட சிறப்பு, இது மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. நம்ம கோயிலில் ஒரு ஐயர் இருந்தார், அவர் கேட்டேன் நான், கிருதாயுகம் அப்படின்னு 3 யுகங்கள், கலியுகம், துரோபகா யுகம், இப்படி 3 யுகங்கள். 3 யுகத்தில் ராமருக்கு வந்து நட்சத்திரம் இருக்குது. எவ்வளோ காலம்னு இல்லை, காலந்தர் நட்சத்திரம் யார் எழுதுறது? ராமர் வந்து கடவுள். மனிதன் வந்து எவ்வளோ ஒழுக்கத்தில் வாழணுன்றதுக்காக அந்த அவதாரமே எடுத்தான். மனிதன் எப்படிலாம் வாழணும், கனவு மனைவி எப்படி வாழணும், சத்தியத்தில் வாழணும், மக்கள்கிட்ட எப்படி வாழணும், ஒரு மன்னனாக இருந்தால் அப்படின்றது தான் ராம அவதாரம். ராம அவதாரம் நடந்து 17.5 வருஷம் ஆச்சு, 17.5 லட்சம் வருஷம் ஆச்சு. இந்த 17.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னே எழுதணும் யார் இருப்பான், நட்சத்திரம் யாருக்கு தெரியும், எப்படி தெரியும்? நம்ம இப்போ ஒரு கணிப்பு வச்சு ஒரு நட்சத்திரங்களை எழுதிக்கணும். எழுதிக்கினா மனசுக்கு முருகன் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான்னா தெரியுமா? அவனுக்கு நட்சத்திரத்தை போய் யார் எழுதுவான்? விவேகானந்தர் பிஏ பட்டதாரி, அவருக்கு வேலை இல்லை. அவங்க அப்பா கல்கட்டா கோர்ட்டில் வக்கீல், விஸ்வநாதன்ட்டு. அப்போ அவருக்கு கல்கட்டாவில் எவ்வளோ மரியாதை இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட மரியாதையான புள்ள இப்படி ஆன்மீகத்தில் பூந்துட்டு சாப்பாட்டு கூட வழியில் போயிட்டு ஒரு இடத்துல வேலை தேட்டு வரும்போது பக்கத்து வீட்டாண்டி மயங்கி ஊந்து போடுறாரு. அவ்வளோ வறுமை. இந்த சப்பாத்தி, காஞ்சி போன சப்பாத்தி கொடுக்குறாங்க, அதை சாப்பிட முடியாமல் தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்றாரு. பிஏ பட்டதாரி. இன்றைக்கி ஒரு +2 முடிச்சுட்டு எனக்கு ஜிஎம் வேலை வேணுன்றோம் இல்லை. பிஏ பட்டதாரி அந்த காலத்துலன்னா இன்றைக்கி எந்த படிப்பையும் அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய படிப்பு அது.
அப்படிப்பட்ட பட்டதாரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்படுறாரு. அதனால் வெறுத்து போய் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ டெய்லி அம்பாள் கிட்ட பேசுகிறில்ல, என் கஷ்டத்தை சொல்லியா, நீ ஒரு மந்திரவாதியா, நான் வேலை இல்லாத கஷ்டப்படுறேன், சோறு இல்லாத கஷ்டப்படுறேன், நீ டெய்லி பேச சொல்ல என்னை பற்றினாலும். ஐயோ இது என்னடா வம்பா போச்சுன்னு அவர் பயந்து போயிட்டார். ராமகிருஷ்ணர் பயந்து போய், இல்லைப்பா நான் வந்து உன்னை பற்றி சொல்கிறத விட நீயே போய் நேரடியாக சொல்லு அப்படின்னு விவேகானந்தரை அம்பாள்கிட்ட அமிச்சார். போனார், அம்பாளை பார்த்தாரு, பேச்சு வரல, அழுதுக்குன்னே வந்துட்டார். என்னப்பா பேசுனேன்? இல்லை பேசலை, இன்னொரு வாட்டி போப்பான்றார். இன்னொரு வாட்டி போகிறாரு, அம்பாளினுடைய நிலையை பார்த்து இவர் அசந்து போய் வந்துட்டார். மூணாவது வாட்டி போகிறாரு, ஒரு பேச்சே வரல. அப்போ கேட்குறாரு, என்னப்பா பேசுனியான்ட்டு. இல்லையே நான் பேச முடியலையாங்கண்ணா. இதானடா என் நிலமை, என்னை போய் சொல்லுன்றிய. ஏன் சொன்னேன் இந்த கதையை அப்படின்னா, முருகனுக்கு நட்சத்திரம், ராமருக்கு நட்சத்திரம், கிருஷ்ணனுக்கு நட்சத்திரம்லாம் எழுத முடியாது. ஏன்னா கடவுளை காண்றதுல இவன் இருக்க மாட்டான். அங்கே இவன் எங்கே நட்சத்திரம் ஏற்றின்னு உட்காந்துக்கிட்டு சொல்லு. இதுதான் பகுத்தறிவுன்றது. இப்படி சிந்திச்சு பார்க்கணும். இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆதியில் வகுத்தாங்க. வேதவேசர் அவர் வகுத்தார். அவர் பிராமின் கிடையாது, ஆனால் பிராமினா ஆக்கினாங்க. அவர் ஒரு மீனகாட்சிக்கு பிறந்த ஒருத்தன். அவர் எழுதுனது தான் வேதம். அந்த வேதத்திலேருந்து மாறி 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 ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி மாறி வந்துடுச்சு. அதனால் தெய்வத்தினுடைய வழிபாடு பொய்யே கிடையாது. ஆனால் இந்த மனிதன் சில விஷயத்துங்களுக்காக மனுஷனை முட்டாளாக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இந்து மதத்து மாதிரி ஒரு கடவுள் வழிபாடு உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது, இல்லையா? யார் கோவிலாக இருந்தாலும், யார் ஒரு கல் வச்சுட்டு இது சாமி பான்னா இவன் போய் ஊந்து ஊந்து கும்பிடுவான். அந்த நம்பிக்கை வேறு உலகத்தில் எந்த மதத்தும் கிடையாது. அவன் மதம் காரணம் என்னென்னா, இந்துக்கள் கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்க, மற்ற மதத்துக்கார மத வழிபாட்டில் இருக்கிறவங்க. இதுதான் வித்தியாசம். ஐயா சொல்லுவார், உணவு தான் கடவுள்னு சொல்கிறாரு. அப்போ உணவு தான் கடவுள் சொல்கிறது, சாப்பிட்றவன் ஏன் செத்து போயிடுறான்? காற்று தான் கடவுள்னு சொல்கிறாங்க, சுவாசகி ஏன் செத்து போயிடறான்? ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு இடையில இயற்கை இதே ஒரு வச்சிருக்கு. அது என்ன பொருள்னு தெரியல, சொன்னால் புரிஞ்சுக்கலாம். எப்படி எதனா டீம் எதனா ஃபார்ம் பண்ணிடுறீங்களாண்ணா? டீம் எதனா ஃபார்ம் பண்ணிடலாம் சாமி. உணவு தான் கடவுள். எது வரைக்கும் கடவுள்? உள்ள ஒரு கடவுள் இருக்கிறான். நாம் என்ன பண்ணுறோம்? காலையில் ஏறி சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்ட உடனே அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, டே சாமி கும்பிடும் போதே சும்மா சாமி கும்பிடக்கூடாது, ஏதோ ஒரு பொருளை அதுக்கு நைவேத்தியம் பண்ணு. எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு சர்க்கரையாச்சு வை, இல்லைன்னா நீ சாப்பிட்ற ஒரு சாக்லேட் ஆச்சு வை. ஏதோ ஒரு பொருளை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீ சாமி கும்பிடு, அப்போ தான் அது பழிக்கும். சும்மா போய் ஊதுவத்தி ஏற்றினா கற்பூரம் ஏற்றினா இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்று வை. தெய்வம் என்னைக்கு சாப்பிடுது சாமி? இல்லை. ஆனால் ஏன் அங்கே படைக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், உனக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை காப்பாற்றணும். எப்படி சொன்னால், சாமி கும்பிடும்போது அதுக்கு எதாவது நைவேத்தியம் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்கிற பொருள் உனக்குள்ளே நிலச்சி நிற்கணும்னா, அந்த தெய்வம் உங்ககிட்டே இருக்கணும்னா, அதை காப்பாற்றுறதுக்கு இந்த உடம்பு வேணும். அந்த உடம்புக்கு நீ தினமும் நைவேத்தியம் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அந்த கடவுளை அது விட்டுடும். உன்னை காப்பாற்றலை, உனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை காப்பாற்றுற, தெய்வத்தை தினமும் நைவேத்தியம் பண்ணுற. அப்போது அந்த கடவுளையே அது உள்ளே தக்க வைக்குதுன்னா அதுக்கு பேர் என்னது? உணவு தான் கடவுள். அந்த உணவு போடாமல் தான் சும்மா உக்காஞ்சி பாருங்களா, என்ன ஆகும் கதை? ரிலீஸே ஆக முடியாது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் போது நீ எதனா பிரியாணியே வச்சா கூட சாப்பிட முடியாது. எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். திருப்பி அதை சகஜ நிலை கொண்டு வரதுக்குள்ளே போதும் ஆகிடும். அப்போது தெய்வம் குடியிருக்கக்கூடிய இந்த கோயிலை கட்டி காப்பாற்றுறது உணவு. அந்த உணவுன்னு ஒன்று இல்லைன்னா இது பாழடைஞ்ச கோயில் ஆகிடும், உள்ள தெய்வம் வெளியே போயிடும். சரிங்களா? அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கணும், அது சுகமாக இருக்கணும்னா இந்த கோயிலை அப்பப்போ சுண்ணாம்பு வச்சு சுத்தம் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே ஆகாரம் போட்டு இதை காப்பாற்றி வச்சுன்னு சாமி. அதனால தான் உள்ள தெய்வம் குடியிருக்குது, அதனால் அதுவும் தெய்வம் தான். சரிங்களா? சரி, அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டேக்கலாமா, வேலைக்கு போதுமா அப்படின்னா அது போதாதுண்ணா. சாப்பிட்ற பொருள் மலமாகவும் ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்துவாகவும் மாறுற மாதிரி அந்த மாறக்கூடிய அந்த விந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு இடம் வேணும். இது ஏதோ உள்ளே போகிறது வெளியே வரதுமா இருக்கக்கூடாது. கிணத்தை இறச்சி வெளியே போனால் சுத்தமாகும்.
அந்த மாதிரி நம்ம இறச்சி விட்டுனே இருக்கலாமா இந்த விந்து சக்தியை சுரோனை சக்தியோ அப்படின்னா அதனால் பயனே இல்லைப்பா. அது உலகம் உற்பத்தி ஆகும். உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாக அது மாறும். அந்த சக்தி உனக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த சக்தியை இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை. அது உலகத்துக்கு பயன்படும். இங்கே இருக்கிற பொருளை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். எதை வச்சு கொண்டு போக முடியும்? ஒரு வீடு திக்குன்னு எரியுது. இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிக்கிறான். ஏன் எரியுதுன்னா அங்கே காற்று இருக்குது. காற்று இருக்கிறதுனால தீ வந்து பரவிக்கினே போகுது. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு கெமிக்கலை வச்சு அந்த எரியக்கூடிய அந்த தீயில அந்த பாலை போடுறான். பாலை போனால் அந்த தீயில வெடிப்பட்ட ஒன்று என்னாவது, அது வெடித்து அங்கே இருக்கிற காற்றை வெளியே தள்ளுது. ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு எரியும். அவன் என்ன பண்ணுறான், நெருப்பை அணைக்க முடியல, கட்டுக்கடக்காமல் போகுதுன்னா காற்றை அங்கேருந்து வெளியேற்றிடு அப்படின்னா அந்த பொருள் அங்கே இருக்கிற ஆக்சிஜனை வெளியேற்றின உடனே தீயோட அளவு குறையுது. அப்போ ஒரு தீயை கடத்துறது, ஒரு தீயை வளர்க்குறது எதுன்னா காற்று தான். அப்போ உனக்குள்ளே ஒரு தீ இருக்குது. அது ஆணுக்கு விந்துலையும் பெண்ணுக்கு சுரோணத்துலையும் இருக்குது. ஆனால் இது இருந்தால் போதுமா? போதாது. அப்போ இதை என்ன பண்ண, இதை கடத்தின்னு போட்டு ஒரு பொருள் வேணும். அதுக்கு பேர் காற்று. யாராவது கடத்துகிறோம்னா யாரும் கடத்தலை. அது என்ன பண்ணுது, நுரையீரல் ரொப்புது வெளியே போகுது, நுரையீரல் ரொப்புது வெளியே போகுது, இதை தான் பண்ணுது. ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் பாதாளத்தில் இருக்கிற லிங்கம் மாதிரி, அது கீழே இருக்குது, மூலாதாரத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க, சாமி திருமூலரே 16 கலை உள்ள இழு, 64 கலை உள்ள அடக்கு, 32 வெளியே விடுறாரு, நீங்கள் அந்த மாதிரி சொல்லி தரீங்களான்றாரு. இங்கே அந்த கதைலாம் இங்கே இல்லை. அது என்னன்னா பாலப்பாடம். ஒரு மூச்சை பற்றியே ஒருத்தனுக்கு தெரியல, யாருக்குமே மூச்சோட ரகசியம் மூச்சோட சக்தி தெரியலன்னா அதை சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லிக் கொடுக்கணுன்னா அவன் மனசு எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்கணும். அப்போ எப்படிப்பா நிற்கிறது? அப்போ கணக்கு போடு. 16 மூச்சை உள்ளே இழுக்கிறியா? ஆமாம் இழுக்கிறேன் சாமி. 64 கலை உள்ள நிறுத்துறியா? இழுக்கிறேன் சாமி. 32 வெளியே விடு. அப்போ இந்த எண்ணிக்கையிலேயே அவன் மனசு இருக்கும்போது வேற ஏதாவது சிந்திப்பானா மனுஷன்? ஒரு கட்டுக்கடங்காத மனசை ஒரு கட்டுப்படுத்துது ஒரு கருவியாக என்ன கணக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆனால் இது பாலப்பாடம். இது மேல்நிலைக்கு கொண்டு போகுமானா கொண்டு போகாது. இது ஒரு பாலப்பாடம். மூச்சோட ரகசியத்தை தெரியாதவனை தசை திருப்பி உன் மூச்சை கவனிக்கு ஒரு கணக்கு வச்சு வச்சுக்கிறாங்க. அந்த கணக்கை பண்ணி 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 அவன் மனசு மூச்சு மேலேயே நின்றோம், வேற எதுவுமே தோணாது. இந்த பாடம் அதெல்லாம் தாண்டி சித்தர்கள் முறைப்படி வரும். ஏன்னா ஐயா சித்தர்கள் மொழி என்னதுன்னா இது இந்த கணக்கில் போகாது. இது உள்ளுக்குள்ளவே ஓடுற மூச்சு, வெளியே உள்ள போகிற மூச்சு இந்த உடம்பை காப்பாற்றுது. உனக்கு உள்ளே ஓடிச்சுன்னா அது உன் உயிரை காப்பாற்ற போகுது. அந்த பொருள் என்ன பண்ணுது, கீழே இருக்கிற சக்தியை ஒரு ஆதாரமாக கொண்டு போகுது. கீழே இருக்கிறதுக்கு பேர் அக்னி, அங்கே நெருப்பு மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு இடமும் இருக்கிறது பேர் வன்னி. ஒரே பொருள் நெருப்புக்கு நம்ம இடத்துல நம்ம தமிழில் விதவிதமாக பேர் கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஆதாரமும் ஒரு வன்னியை தாங்கி நிற்குது. வன்னின்னா அது நெருப்பு தான், அதோட வடிவன்றது வேற. இந்த நெருப்பு அங்கே போய் மூலாதாரத்தில் மூட்ட நெருப்பு மேலே கொண்டு போய் இந்த காற்று மேலே கொண்டு போய் ஒரு ஆதாரத்தில் இருக்கிற வன்னியோட கலக்குது. அப்போ தான் அங்கே இருக்கிற ஆதாரம் வெளிப்படுத்துது, விரிவடையுது. இது அப்படியே கொண்டு போய் மேல்நிலையில் போய் சேர்க்கணும். இந்த நெருப்பு தான் அம்மா, மேலே இருக்கிற சிவன், இதை கடத்தின்னு போகிற காற்று தான் நீயும் நானும். யாருன்னா இந்த மூச்சு தான். அப்போ என்ன சொன்னார், இந்த மூச்சு தாண்டா கடவுள்ன்றாரு. நீ இல்லைன்னா கடவுள் இருப்பானா? கடவுளை பற்றி பேசுறது நீ தானே. அப்போ யார் பேசுறது? இந்த மூச்சு தான் பேசினுக்குது. வள்ளலார் சொல்லுவார், மூச்சு வாசி என்கின்றார், வாசி என்ன பேச கண்டார் அப்படின்றாரு. எப்போ ஊரில் வாசின்றான் ஆளாளுக்கு, இவன் வாசின்றான். ஆனால் வாசியும் பேசும். அந்த வாசி பேசுறது எப்படி பேசும் யாராவது சொல்லிக்கிறாங்களா? யாரும் சொல்லலையே. யாரும் சொல்லனா அவன் வாசி பண்ணலைன்னு அர்த்தம், மூச்சு பயிற்சி மட்டும்தான் பண்ணுறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? வாசின்றது சிகாரம் மாரி நிற்கும். வானா அம்பாலே, சீனா சிவனு, இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்க்குற ஒரு கலை தான் வாசி. இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இவன் தனியாக நிற்க மாட்டான், இவனும் அங்கே போய் சேர்ந்துருவான். அப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற பரிபாசனை ஒன்று இருக்குமா? இருக்காது. நீயும் நானும் வேறன்னு போது தானே பாஷை வேணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் 30 ஒன்று சேர்ந்துச்சுன்னா பாஷையே இல்லையா, அங்கே என்ன பேச போகுது? அந்த நிலை தான் வாசி. இதை கொண்டு போகிறதுக்கு மூச்சு வேணும்டா. இந்த மூச்சு இப்படி ஓட்டினா தான் இது சாகாமல் இருக்கும்.
இது உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும், அப்படியே அழியாத பொருளாகும், இன்னொரு பிறவி எடுக்காமல் இருக்கும்னா இந்த மூச்சு தான் கடவுள். அன்னத்தை போட்டு இந்த உடம்பை காப்பாற்றுற, மூச்சை பிடிச்சிட்டு உன் ஆன்மாவை காப்பாற்றி கடை சேர்க்கறதுக்கான வழி. அப்போது ரெண்டுமே உண்மை. சரிங்களா சாமி? இதை பண்ணாதவங்களாம் சாவான். நீ கேட்ட கேள்வினா ஏன் சாவறான் அப்படின்னு. இந்த வழி தெரியல. சாப்பிட்றது உடம்புல வளர்க்குறதுக்கான கருவி நினச்சிங்கிறான். நைவேத்தியம் பண்ணுற நீ டெய்லி, நீ யாரை சாப்பிட்றான் அப்படின்னா உள்ள ஒரு பொருள் நிற்குது, சுவைச்சின்னு இருக்குது. அப்போ உனக்குள்ள ஒரு பொருள் சுவைக்கிறான், அவன் பேர் இறைவன் அப்படின்னா நீ சாப்பிட்ற பொருளுக்கு தகுதி வேணும். நீ சாப்பிட்ற பொருள் சுத்தமான பொருளாக இருந்தால் உள்ளே இருக்கிறவன் அதை அபிஷேகமாக ஏற்றுப்பான், அவன் உனக்கு அருள் செய்வான். இப்படிலாம் பாவனையில் நம்ம பண்ணும்போது தான் ஒரு விஷயமும் நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி பிறக்கும். நம்மளுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும். 10 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம், நம்ம யோசிக்கிறதுக்காக பிறக்கலை. 10 பேரை மாதிரி நம்மளை படைக்கலையே. பாடத்தில் முன்னேறினா உன் பார்வையும் மாறிடும். எல்லாரும் பார்க்குற பார்வை நீயும் பார்ப்ப, ஆனால் எல்லாரும் பார்க்குறத நீ பார்க்கவே மாட்ட.